என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம் சேர்ந்து எல்லாரும் வாசிக்க போகிறோம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம். எல்லாரும் சேர்ந்து இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுவோமா? அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்திற்காக நாம் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜா வீட்டு பிள்ளைகள், அவருடைய ஜெய கம்பீரம் நமக்குள் இருக்கிறது. இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்முடைய தேவன், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். வேற யாரோடையும் அவர் இருக்க விரும்பவில்லை. ரட்சிக்கப்பட்ட உங்களோடும் என்னோடும், தேவ பிரசன்னத்தை உணர்கிற உங்களோடும் என்னோடும் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை செய்தி, மாற்ற முடியாத ஆசீர்வாதங்கள். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அன்சேஞ்சபிள் பிளெஸிங்ஸ், மாற்ற முடியாத ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் உங்களுக்கென்று எனக்கென்று வைத்திருக்கிறவைகளை எவராலும் மாற்ற முடியாது. நம்பினா கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கிறதை, கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை ஆமென் எவராலும் மாற்றி அமைக்கவே முடியாது. இந்த 2026ஆம் வருஷத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஸ்தோத்திரம் நினைக்கிறபடி அல்ல, அவர் நினைக்கிறதை உங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒருவரும் மாற்றிவிட முடியாது. இவரால் என்னுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டது என்று சொல்ல முடியாது, இந்த மனுஷனால் தடைப்பட்டது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுக்குள் இருக்கும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். எவ்வளவு எதிர்ப்பு பிரச்சனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்தாலும் ஸ்தோத்திரம், பைபிள் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு நன்மை கூட மிஸ் ஆகாதுங்க. உங்க லைஃப்ல எல்லாத்தையும் ஆண்டவர் செய்ய போதுமான வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனத்தின் மேல் அவர் காண்பிக்கிற தயவை பாருங்கள். அவர் தெரிந்து கொண்ட ஜனம், அவர் மீட்டெடுத்த ஜனம். உங்களை ஆண்டவர் விலையேற பெற்ற ரத்தத்தினால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்த விலைக்கிரயத்தை போல யாருமே விலைக்கிரயம் செலுத்தல. அவர் நமக்காக கொடுத்த விலைக்கிரயம் அது விலையேற பெற்றது. அதற்கீடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த ஜனத்தின் மேல் இருக்கிறது. கர்த்தர் தீர்மானித்ததை யாரும் மாற்ற முடியாது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் தீர்மானித்தவைகளை ஒருவரும் ஒருபோதும் மாற்ற முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எதை உங்க லைஃப்ல தீர்மானிச்சிருக்கிறாரோ அதை அழகா செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு, அவருடைய பிரசன்னம் உங்க மேல இருக்கு. ஸ்தோத்திரம். இந்த ஜனத்துல குறைவுகள் இருந்தது. பாவம் செஞ்ச ஜனம்தான், தவறி போன ஜனம்தான், விழுந்து போன ஜனம்தான், முறுமுறுத்த ஜனம்தான். ஆனாலும் இந்த ஜனத்தை கர்த்தர் கைவிடவில்லை. குறைவுகள் நம்மிடத்தில் இருக்கலாம், ஆனாலும் நம்மை அழைத்த ஆண்டவர், நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நம்ம மேல் வைத்த அன்பினால் நம்மை இதுவரை கைவிடவில்லை அப்படின்னு நம்புகிறவங்க 2026ஆம் வருஷத்தின் முதல் ஆராதனையில கைகளை தட்டி, ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் காண்பிக்கிற முடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா குறைவுகளுக்கு நடுவிலும் நம்மை கைவிட விரும்பாத ஒரு தேவன். இந்த கான்டெஸ்ட்டை நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டை வீட்டில் போய் உட்கார்ந்து இந்த அதிகாரங்களை வாசித்து பார்க்கும்போது பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. பிசாசுக்கும் தேவனுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. ஸ்தோத்திரம். இங்கே வெளியில் பார்த்தா தெரியாது, ஆனால் எப்படியாவது இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு விரும்பி எந்த தேவ ஜனத்தை சபிக்கணுமோ அங்கிருந்தே ஒரு ஆளை எடுத்துட்டு வந்து, ஸ்தோத்திரம், சில பிரச்சனைகள் உங்களை நேசிக்கிறவங்க வட்டாரத்திலிருந்தே வரும். சில பிரச்சனைகள் உங்க வீட்டுக்குள்ள இருந்தே வரும்.
சில போராட்டங்கள் உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து வரலாம். ஆமென். ஆனாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். பிசாசு போராடுகிறான். எப்படியாவது பீலையாம கொண்டு வந்த இந்த ஜனங்களை சபிச்சு வீழ்த்திடலாம். அவனுடைய ஆசை, அவனுடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? எப்படியாவது தேவ ஜனத்தை அழிக்க வேண்டும். இந்த தேவ ஜனத்திற்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறக்கூடாது. இந்த தேவ ஜனத்திற்கென்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிற கானானை அவர்கள் அடையக்கூடாது. இந்த டெஸ்டினேஷன் அவங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியில தான், இந்த யூதா கோத்திரத்திலிருந்து தான் அவர் வெளிப்பட போகிறார். ஆகவே இந்த ஜனங்களை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று பிசாசு நினைக்கிறார். அதற்கு அவன் பயன்படுத்தின ஆயுதம் யார் தெரியுமா? பீலையாம். அநேக நேரங்களில் நம்மை பலவீனப்படுத்த, நம்மை சோர்வடைய பண்ண, நம்மை பின்தங்க செய்வதற்கு ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு சோர்ந்து போவீங்க. இப்படிப்பட்ட நிலைக்குள் உங்களை கொண்டு வருவதற்கு சத்துரு வேற யாரையும் பயன்படுத்த மாட்டான். உங்களோடு இருக்கிறவர்களை சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக திருப்பி விடுவான். தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து சில பிரச்சனைகள் உங்கள் லைஃப்ல வரலாம். பீலையாம் இப்படி போவான்னு யாருக்கு தெரியும்? இப்படி போனது, இப்படி செய்யறது யாருக்குமே தெரியாது. ஆனா கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு விரோதமா என்ன காரியங்களை பிசாசு செய்தாலும் இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் எப்படியாவது பீலையாம தடுத்துடலான்னு பார்க்கிறார். பிசாசு அவனை தள்ளுகிறான். எதற்காக? கனம் கனம் கனம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கனப்படுத்துகிறவர் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் உங்களை கனப்படுத்தும் போது நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் நாம கனத்தை தேடக்கூடாது. அநேக நேரங்களில் அது டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரங்களில் தேவ ஊழியர்கள் கூட தடம் புரண்டு போறாங்க கனத்தை பெறுவதற்காக. ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவர் எந்த ஸ்டாண்டர்ட்ல, எந்த லெவல்ல வச்சிருக்கிறாரோ அதை விட்டு கீழே இறங்கக்கூடாது. விசுவாசிகள், ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்குன்னு ஒரு தகுதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை விட்டு கீழே இறங்கக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. உலகத்திற்கு சபைக்கு சம்பந்தம் இல்லை. உலக காரியங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே நாம் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி விடக்கூடாது. பீலையாம் தேவனுடைய மனுஷன் என்கிற ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கிட்டான். இப்பொழுது அவன் சொல்றான், நீ வந்திருந்தா எவ்வளவு உன்னை என்ன கனம் பண்ணாமையா விட்டுருவேன். என்னாகமம் 22:37 கடைசி பகுதியை பாருங்க. அநேக நேரங்கள்ல ஸ்தோத்திரம் உலகம் இப்படிப்பட்ட இடங்கள்ல கனத்தை எதிர்பார்த்து ஆண்டவரை விட்டு, தேவன் வைத்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி போகிறவர்கள் ஏராளம். நாம் ஒருபோதும் தேவன் நம்மை வைத்த இடத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது. இந்த பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான். எவ்வளவோ முயற்சி எடுத்து பீலையாம கொண்டு வந்து எப்படியாவது இந்த ஜனங்களை அழிச்சிடலாம் நினைச்சா மறுபடி இந்த ஜனங்களை அவன் ஆசீர்வதிக்கிறான். எத்தனையோ முறை பிசாசு ட்ரை பண்றான், உங்களை கீழே தள்ளிடலாமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு போராட்டம், இதை ஜெயிச்சிருவீங்க. திங்கக்கிழமை மறுபடியும் ட்ரை பண்ணுவான். பிசாசு ஒருபோதும் உங்களை என்னையும் கீழே வீழ்த்துவதற்கான முயற்சி அவன் கைவிடுவதே இல்லை. அப்ப எவ்வளவு தூரம் நம்ம ஜாக்கிரதையா ஆண்டவரை பின்பற்றணும் யோசித்து பாருங்க. ஒரு தடவை தோத்துட்டோம், இனி போய் மோத வேண்டான்னு பிசாசு நினைக்க மாட்டான். எத்தனை முறை நம்மகிட்ட தோற்றாலும் அத்தனை முறையும் மறுபடி வருகிறவன் தான் பிசாசு. ஆகவே நாம் கர்த்தருக்குள் ஸ்திரமாக உறுதியாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. 1 பேதுருவின் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். எந்த ரூபத்துல பிசாசு வருவான்னு தெரியாது. யாரா ஒரு ஆளை உங்க வீட்டில் கை வைப்பான், அவர்களை பலவீனப்படுத்துவான், அவர்களை தாக்கி விடுவான். ஆகவே தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்க சொல்லப்பட்டிருக்கு, சேர்ந்து வாசிங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் இந்த உலகத்துல நமக்கு ஒரு எதிரி இருக்கான்னு அவன் யாரு? பிசாசு. பக்கத்து வீட்டு ஆள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இப்ப மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, அந்த ஆள் இல்லை, அந்த அம்மா இல்லை, அந்த சிஸ்டர் இல்லை, உங்க எதிரி பிசாசு. ஆமென். ஸ்தோத்திரம்.
சில இந்த வசனத்தை வாசிக்கும் போது டக்குன்னு சிலர் ஞாபகம் வரும். அப்படி வந்தால் இயேசுவின் நாமத்தினால எங்கள் மைண்டை கிளியர் பண்ணுன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி, அவன் பிசாசு தான். இந்த உலகத்தில் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், நாம் எல்லாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல், சும்மா வரல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் திரும்ப 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 எப்படி தேவதூதர்கள் நம்ம கூடவே இருக்கிறாங்களோ அது மாதிரி பிசாசும் நம்மளை சுற்றி சுற்றி வருவான். அல்லேலூயா. பிசாசு சுற்றி சுற்றி வர்றான். எத்தனை பேர் உணர்றீங்க? அவ்வளோ போராட்டம், அங்கேருந்து இங்கே அடிக்கிறான், அங்கேருந்து அங்கே அடிக்கிறான், சொல்லட்டி சொல்லட்டி வியாதி பலவீனம், போராட்டம், பிரச்சனை, கடன் தொல்லை, வீட்டில் போனால் நெருக்கம், வேலை ஸ்தலத்தில் போனால் நெருக்கம், சுற்றி சுற்றி அடி. ஏன்னா அவன் சுற்றிட்டே இருக்கிறான். நாம் எப்படி இருக்க வேண்டும்? தெளிந்த புத்தியோடு இருக்கணும், விழித்திருக்க வேண்டும். ஆமென். தெளிந்த புத்தி இல்லாத பீலையாம் இந்த வஞ்சனை வலையில விழுந்து அவன் யாருக்கு தெரியாம போறான். கர்த்தர் தூதன் அனுப்பி ஸ்டாப் பண்றார். யாருக்கு தெரியாமையா போற? எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு எதிராக மறைவிடங்கள்ல பிசாசு சில காரியங்களை செய்தாலும் கர்த்தர் அவைகளை எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு போதுமான வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திர, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எங்களுக்கு எதிராக பிசாசு என்ன கிரியைகளை செய்தாலும் மறைவிடங்கள்ல செய்தாலும் அவைகளை எல்லாம் இந்த காலை நேரத்தில் நீர் நிர்மூலமாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திர. இந்த ஒரு ஜெபத்தை சொன்னா கர்த்தர் விடுதலையை தருவார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்வதற்கு தேவனையே போய் சந்திக்கிறான். அவன் தான் பீலையாம். என்னாம 23:3 அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் சொல்றான், நான் போய் கர்த்தரை சந்தித்து விட்டு வருகிறேன். எதுக்கு வந்தது? இவன் ஜனங்களை சபிக்க வந்து விட்டு தேவனுக்கு எதிரான ஒரு பிளானை வச்சுட்டு தேவனை போய் சந்திக்கிறான். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால் ஸ்தோத்திரம், தேவ சித்தத்துக்கு எதிரான ஒரு காரியம், தேவனுடைய நடத்துதலுக்கு எதிரான ஒன்று நம்முடைய அஜெண்டாவில் இருக்கும். அதை மாற்றி விட்டோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய அஜெண்டா என்ன, அதை தான் நம்ம பார்க்கணும். ஸ்தோத்திரம். இவன் தேவனுக்கு எதிரான ஒரு விஷயத்தை இவன் ஒரு அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆண்டவரை போய் சந்திக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சத்துரு உங்களை எதிர்த்தாலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இந்த 2026 வருஷத்துல கர்த்தர் உங்களோடு இருப்பதை காண்பீர்கள். தேவன் நம்மோடு இருக்கும் ஆண்டு. ஆமென். தேவன் நம்மோடு இருப்பதை நாம் அறிகிற ஆண்டு மாத்திரமல்ல, உணர்கிற ஆண்டு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை இந்த உலகம் பார்க்கிற ஒரு ஆண்டு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். 3 குறிப்புகளை ஸ்தோத்திரம் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த தேவன் எப்படிப்பட்டவர், இந்த இடத்துல இருந்தா, இதே சாப்டர்ல இருந்து, இந்த வேத பகுதியிலிருந்து ஸ்தோத்திரம், இந்த 2 அதிகாரங்கள்ல இருந்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, நம்பத்தக்க தேவன். ட்ரஸ்ட் வர்தி காட். ட்ரஸ்ட் வர்தி காட். நம்பத்தக்க தேவன். இந்த உலகத்துல அவரை தவிர வேற யாரையுமே நம்ம நம்ப முடியாது. ட்ரஸ்ட் வர்தி காட். ஆண்டவரை நீங்க எவ்வளவு நாள் நம்பலாம், 100% நம்பலாம். இவ்வளவு நம்பின ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலைன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த உலகத்துல நம்பத்தக்க தேவன் கர்த்தர் தான். மாற்ற முடியாத ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தேவனை நீங்கள் நம்பக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். அவரை எல்லாவற்றுக்கும் நடுவிலும் நம்புங்கள். பின்வாங்கி போன பீலையாம் தேவ ஜனத்துக்கு எதிராக செயல்படுகிறான். ஆனா தேவ ஜனங்களுக்கே அது தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலும் அந்த ஜனங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரவானாக கர்த்தர் இருக்கிறார். பீலையாம் அப்படியெல்லாம் பண்றான்னு யாருக்கு தெரியும்? ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நம்பத்தக்கவர். ட்ரஸ்ட் வர்தி காட். உங்க லைஃப்ல ஆண்டவரை நம்புங்கள். எதை நம்பினாலும் நீங்க வெட்கப்பட்டு போவீங்க. கர்த்தரை நம்பினா உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீங்க. மறைமுக தாக்குதல்கள், உங்களுக்கு பின்னால இருந்து வரும் தாக்குதல்கள், ஸ்தோத்திரம், எந்த இடத்துல இருந்து பிசாசு உங்களை எப்படி தாக்குவான்னு தெரியாது. பல நிலைகளில் உங்க வாழ்க்கை தாக்கப்படலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார்.
இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கர்த்தரை எப்படி பார்க்கிறோம்? நம்பத்தக்க தேவனாக, நம்பிக்கைக்கு பாத்திரவானாக நாம் அவரை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியாத நேரங்களில் கூட நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ முறை நமக்கு தெரியாத ஆபத்துக்கள் நம்மை சுற்றிலும் வருகிறது, ஆனாலும் கர்த்தர் அவைகளின் நடுவில் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர்தான் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். இந்த தேவனை நம்பி வந்தா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வருஷத்துல, ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல கர்த்தரை நம்புங்க. உங்க வாழ்க்கை ஒருவேளை ஸ்தோத்திரம் ஃபியூச்சர் ரொம்ப உங்களுக்கு பிரைட்டா இருக்கிறது போல தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்பினா உங்க வாழ்க்கை செழிக்கும். தற்செயலாக அகப்பட்ட ஒரு வயலாகத்தான் ரூத்துக்கு அது தெரிந்தது. ஆனால் அவளுடைய நம்பிக்கை போவாசின் மேல் வந்தபோது, அந்த வேலைக்காரியாக போய் வேலை செய்த வயலில் சில மணி நேரங்களுக்குள் அல்ல நாட்களுக்குள் அந்த வயலுக்கு உரிமையாளராக ரூத் மாறுகிறார். ஆமென். கர்த்தரை நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில ப்ரமோஷன் வந்துட்டே இருக்கும், உயர்வு. ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை, இந்த 4 அதிகாரம் தான் இருக்கு, நீங்க வீட்டில் போய் எடுத்து வாசித்து பாருங்க. இந்த அதிகாரங்கள்ல இந்த ரூத் தனக்கு தற்செயலாக அகப்பட்டது போல தான் தெரிஞ்சது. ஆனாலும் அந்த வயல்ல போய் அவள் இருந்தால் ஸ்தோத்திரம். அந்த போவாச நம்புறா. தன்னுடைய மாமியாகிய நகோமிட்ட வந்து சொன்னபோது, அந்த ரூத் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தில், அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். என்ன சொல்லி விடுறாளோ அப்படியே போய் செய்கிறாள். இந்த போவாசுடைய பாதத்துல போய் படுத்து கிடக்கிறா. ஸ்தோத்திரம். எதற்கு அடையாளம்னா, பாதத்துல இருக்கிறது ஆமென், முற்றிலும் அவரை நம்பி இருப்பதற்கு அடையாளம். ஆமென். ஆண்டவரே, ஜெபத்துல நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்க பாதத்தை பிடித்து ஜெபம் பண்றோம். இது எதுக்கு அடையாளம்னா, என் நம்பிக்கை உங்க மேலதான் இருக்கு, என் விசுவாசம் உங்க மேலதான் இருக்கு. ஆண்டவரே, உங்களை விட இந்த உலகத்துல நான் யாரையும் நம்பல, இந்த தேசத்துல எனக்கு யாரையுமே தெரியாது, உங்க பாதம் தான் எனக்கு தஞ்சம். இந்த உலகத்தில் நாங்க எப்படி சர்வே பண்ற தெரியல, எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு. அவர் பாதத்தை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகள்ல வந்து இறுக பிடிங்க, ஆண்டவர் உங்களை கிருபையாய் நடத்துவா. உங்க தனி ஜெபங்கள்ல வீட்டில இருந்து ஆண்டவருடைய பாதத்தை பிடிங்கள். நீ யார் அப்படின்னு போவாஸ் கேட்கிறான். நான் தான் ரூத். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு அவரை நாம் முற்றிலும் நம்பி இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யலாம், செய்யாம இருக்கலாம், ஆனால் அவரை நம்புங்கள். ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கலாம், சந்திக்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை முற்றிலும் நம்புங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. என்ன ஃபியூச்சர் ஒண்ணுமே தெரியாது. நகோமி பின்னால வர்றா. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, உன் வாழ்க்கையே போச்சு, ஒரு பால பார், காரியா இருக்கிறா, அவ விவரமா போயிட்டா. ஆனா நீ விவரம் இல்லாம பின்னால போற, எதை பத்தியும் கவலைப்படல. சிலர் இந்த உலகம் அப்படிதான் சொல்லும், நீங்க விவரம் இல்லாம இயேசுநாதர்னு போயிட்டு இருக்கிறீங்க, அவர் உங்களுக்கு என்னதான் செய்யறாரு, போய் என்ன கிடைச்சது? ஒன்னும் கிடைக்குதோ கிடைக்கலையோ, என் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த விசுவாசத்துக்குள்ள வர விரும்புறீங்க? நான் கேட்டதை ஆண்டவர் எனக்கு தராம இருக்கலாம், ஆனால் அவர் சொல்வதை நான் செய்வதற்கு ஆயத்தம். எல்லாரும் இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, நான் கேட்டதை நீர் தராம இருக்கலாம், ஆனால் நீர் சொல்வதை நான் செய்வதற்கு ஆயத்தம். அதான் கமிட்மெண்ட், அதான் அர்ப்பணம். அவங்களதான் கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துவார். நாங்க சொல்றது, நான் கேட்டது கிடைக்காம இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க சொல்றதை நான் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தம். அதான் எஜமான் வேலைக்காரனுடைய உறவு. எஜமான் இடத்துல வேலைக்காரனுக்கு என்ன எதிர்பார்ப்பு? ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், செய்த வேலைக்கு படி அளக்கணும். இன்னைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றை எஜமானாக நாம் பார்க்கும்போது ஒன்றை எதிர்பார்க்கலாம். ஆண்டவரை, நாங்கள் செய்வதற்கான
பலனை நீர் எங்களுக்கு தருவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் அவர் வரும்போது நம்ம எப்படி ஆண்டவர் அழைக்கணும் தெரியுமா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்க விரும்புறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நீ பெரிய நபர் அப்படின்னு, நீ பெரிய நபராக இருந்திய நம்பர் 1 ஆள் அப்படியெல்லாம் ஆண்டவர் அழைக்க போகிறதில்ல. உண்மையும் ஒரே ஒரு சத்தம் தான் கேட்கும். இந்த உலகத்தில் எவ்வளவு மேன்மை இருந்தாலும் எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை தான் அழைக்க முடியும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்க விரும்புறீங்க? அப்போ இந்த பகற்காலத்தில் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நம்பத்தக்க தேவன். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்திற்கு வரும்போது, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம், அதற்கு பிலேயாம் பாலாக்கை பார்த்து, கர்த்தர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான். இவ்வளவு தூரம் இந்த பிலேயாம் சொல் பேச்சு கேட்காம போய், அவனுக்கு தேவை கனம், அவனுக்கு தேவை மதிப்பு, மரியாதை, இதற்காக ஓடின போதும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பி இருக்கிற நம்முடைய தேவன், குறைவுகள் இருந்த இந்த ஜனத்தும் ஆனால் கர்த்தரையே நம்பி இந்த வனாந்திர வாழ்க்கையில் அவங்க டிராவல் பண்றனால அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களுக்கு விரோதமாய் இருந்த தீங்கை கர்த்தர் அகற்றுகிறார். நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி இருந்தா போதும், அநேக தீமைகள் நமக்கு தெரியாமலேயே கர்த்தர் அகற்றி விடுவார். அவர் கண்ட்ரோல்ல எடுக்கிறார். எதை வச்சு தேவ ஜனத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறானோ பிசாசு, அதை கர்த்தர் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுக்கிறார். எந்த நாவுனால சபிக்கலான்னு பிலேயாம் போறானோ அந்த நாவை கர்த்தர் கண்ட்ரோல்ல எடுத்துட்டார். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் டேக் ஓவர் பண்ணி அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எதெல்லாம் உங்களை பலவீனப்படுத்துகிறது, எதெல்லாம் உங்களை சோர்வடைய பண்ணி கொண்டிருக்கிறது, எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை எல்லாம் நான் என்னுடைய கரத்தில் எடுத்து என்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்றார். என்னென்ன காரியங்கள் காற்று எதிராக இருந்தது, கடல் அலைகள் எதிராக இருந்தது, கர்த்தர் எழும்பின போது அவைகளை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றார். உங்க வாழ்க்கைக்கு, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்க பிசினஸ்க்கு, உங்க வேலைக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு, உங்க குடும்ப வாழ்க்கை செல்லக்கூடாது எவைகளெல்லாம் தடையா இருக்கிறதோ அவைகளெல்லாம் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் கண்ட்ரோல்ல எடுக்கிறார். நம்பினால் கைகளை தட்டி, ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் அவைகள் வருவதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். எல்லாம் ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல வந்துடும். எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. புதிய இடம் வேற, பலிபீடம் கட்டுவதின் நோக்கமும் வேற. ஆனால் சத்துரு நினைச்சது அங்க நடக்கல. ஆமென். பிலேயாம் இந்த பாலாக் பிலேயாம ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போய் காட்டுறான். இடத்தை சேஞ்ச் பண்றான். எப்படியாவது நம்ம காரியம் நடக்கணும். பிசாசு செஞ்சு பார்க்குறான். பல யுக்திகளை கையாளலாம். ஸ்தோத்திரம். ஆனால் பலிபீடம் கட்டுறதை நோக்க கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு இல்லை, இந்த ஜனங்களை சபிக்கணும். ஸோ பல ஸ்தோத்திரம் அவனுக்குள்ள இருக்கிற அந்த இன்டென்ஷன் இதெல்லாம் பல விதமான இதோட செய்தாலும் கர்த்தர் நினைச்சது தான் அந்த இடத்துல நடந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் என்ன இன்டென்ஷனோட செயல்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளை என்னை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்களா இருந்தால் ஆண்டவர் சொல்றார், நான் நினைக்கிறது மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனமாக இருந்தால் யாருடைய குறுக்கீடு உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை வைத்தே கர்த்தருடைய ஜனத்தை சபிக்க பார்த்தவன் அவன் தான் பாலாக். இந்த ஸ்பிரிட்டை பார்த்தீங்களா? அநேக நேரங்களில் உங்களை வச்சே உங்கள் பிள்ளைகளை சபிக்க வைப்பான் பிசாஸ். ஸ்தோத்திரம். அவனுடைய இன்டென்ஷன், அவனுடைய உள் நோக்கம், கருத்து, அவனுடைய எண்ணங்கள் நமக்கு சில நேரம் தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சில நேரம் கோபத்தில் பேசுறது கூட அநேக நேரங்களில் அது சத்துரு கொண்டு வர்ற வார்த்தையாக இருக்கும்.
ஆகவே தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஏன் அவன் சபிக்கல? அவன் சபிச்சா அது நடக்காது. அப்போ இங்கிருந்து ஒரு ஆளை கொண்டு வருவான்னு பார்க்குறான், ஆனாலும் கர்த்தர் விடலை. ஏன்னா நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை அருளுகிறவர். நான் யாரை நம்பி எகிப்தை விட்டு, ஆமென், உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு இயேசு போதும் என்று வந்தீர்களோ, இவரை நீங்கள் நம்பி இருக்கிறபடியினால், ஆமென், ஸ்தோத்திரம், உங்களை அக்கறை சேரும் வரை கர்த்தர் கைவிட மாட்டார். நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு தேவன். அவர் உங்களை ஒருபோதும் பாதியில விட்டு போகிறவர் அல்ல. என்னாகமம் 23:17 நீங்கள் பார்க்கும்போது, இந்த பாலாக் அவனை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டான். கர்த்தர் என்ன சொல்றார்? கர்த்தர் எப்படி சபிக்க சொல்வார்? கர்த்தர் அப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டார். பீலையாம் வந்தா கர்த்தரையே விலை கொடுத்து வாங்கிடலான்னு பார்க்குறான். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவரை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எப்பவுமே தம்முடைய ஜனங்களுடைய பட்சத்தில் தான் நிற்பார். அவரை எப்பவுமே விலை கொடுத்து வாங்க முடியாது. அவரை ஏமாற்ற இந்த உலகத்தில் யாராலையுமே முடியாது. யார் அவரை ஏமாற்ற நினைக்காங்களோ அவங்க ஏமாந்து போவாங்க. கர்த்தர் ஒருபோதும் அவரை ஏமாற்ற முடியாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்பத்தக்க ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு தேவன் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. என் சிறு வயது தொடங்கி நீர் என் நம்பிக்கையாயிருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறான். சிறு வயதிலிருந்து என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. எனக்கு வேறொரு இடம், எனக்கு வேறொரு இடத்துல போய் நான் மனசு விட்டு, ஸ்தோத்திரம், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறது போல இன்னொரு இடத்துல என் கவலைகளை சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் பத்திரமாக வைக்கிறவர் என்னுடைய கர்த்தர். அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அது பத்திரமா இருக்கும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. 62 சங்கீதம் 1 பாருங்க. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை நோக்கி இல்லை, தேவனையே. அதுல தான் இருக்கு விஷயமே. தேவனையே, அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன். அவருக்காகத்தான் என் ஆத்துமா காத்திருக்கிறது. ஏனென்றால் அவர் எனக்கு அற்புதம் செய்வார். இந்த பகற்காலத்தில் அவரையே உங்க ஆத்துமா சார்ந்திருக்கும் என்றால், நம்பி இருக்கும் என்றால், கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மை அழகாக அற்புதமாக நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் சார்ந்து கொள்ளுங்கள். இக்கட்டுகள் வரும், வேதனைகள் வரும், சோதனைகள் வரும், ஆனால் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நம்பி இருக்கிறோம் என்றால் அவரை நாம் தேடுவோம். 40 சங்கீதம் 16 உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. யாரை நம்புறோமோ அவங்கள தான் தேடுவோம். ஆண்டவரை நம்பினா அவரை ஆராதிப்பீங்க. ஆண்டவரை நம்பினா அவருக்கு அவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரை நம்புகிறவர்களா இருந்தால் தினமும் அதிகாலையில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நம்பாதவர்கள் ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவரை மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீர்கள். அவன் சொல்லுகிறான் 13 40 சங்கீதம் 13 கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம். ஏன் சொல்றான்னா அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. 40 சங்கீதம் அதே 4 அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். வெற்று வார்த்தைகளை, வீண் வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகாதீங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உலகத்துல உங்களை போல ஆசீர்வாதமானவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. யாருக்கு இந்த பாக்கியம்?
அவரை தன் நம்பிக்கையாக வைக்கிறவர்கள். அவர் மேல உங்க நம்பிக்கையை வச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை அற்புதமா நடத்துவார். வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ரெண்டாவதாக ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அநேக நேரங்களில் தயவை ஆண்டவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ட்ரஸ்ட் வர்தி காட். ரெண்டாவதாக ஃபேவரபிள் காட். நமக்காக ஆண்டவர் நிறைய காரியங்களை ஃபேவர் பண்றார், நமக்கு சாதகமா, நமக்கு தயவை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய பட்சத்தில் கர்த்தர் நிற்பார். உங்களுக்கு ஃபேவரான முடிவுகள் வரும். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கிறவர்களா இருந்தால், நீங்கள் கானானுக்கு நேராக உங்கள் பயணம் இருக்கும் என்றால், உங்களுக்கு சாதகமா, உங்களுக்கு தயவை கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாகத்தான் செயல்படுவார். சில நேரங்களில் நாம் வழி மாறும்போது தண்டிப்பார், நம்மை சிட்சிக்கிறார், ஆனால் கைவிட மாட்டார், அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். அல்ல அல்லேலூயா சொல்லலாமா? நம்மளெல்லாம் ஆண்டவர் அப்பப்போ ஸ்தோத்திரம் நம்முடைய காரியங்களுக்கு ஏற்றபடி செய்திருந்தார் என்றால் இன்னைக்கு நாம் ஒருவர் கூட கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மேல் பாராட்டின கிருபை, நம்மேல் வைத்த இரக்கம், நமக்கு ஆண்டவர் தந்த தயவு, நாம் தேவனுக்கு எதிராக திரும்பின போதும் அவர் நமக்கு எதிராக திரும்பவில்லை. இந்த வேர்டை ஸ்தோத்திரம் ஆழமா திரும்ப சொல்றேன். நாம் தேவனுக்கு எதிராக திரும்பின போதும், தேவனுக்கு எதிரான நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், ஸ்தோத்திரம் நம்முடைய குறைவுகள், ஆண்டவரை வருத்தப்படுத்தினவைகள், இதெல்லாம் ஆண்டவருக்கு எதிரான விஷயங்கள். பாவம் தேவனுக்கு எதிரானது. இப்படி அவருக்கு எதிராக நாம் திரும்பின போதும் அவர் நமக்கு எதிராக திரும்பவில்லை. திரும்பி இருந்தால் நாம் உயிரோடு இருக்க முடியாது. அந்த இடத்துல என்ன செஞ்சார்னா, நம்ம செஞ்ச தவறுகளை, பாவங்களை உற்சாகப்படுத்தல, தட்டி கொடுக்கல, நம்மளை மட்டாக சிட்சித்து ஒரு சின்ன பிரச்சனை அனுமதித்து நம்மை சரி பண்ணி கரெக்ட் பண்ணி மறுபடியும் நம்மளை ஆண்டவர் தூக்கினா. எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள ஆமேன்னு சொல்ல முடியும்? ஃபேவரபிள் காட். உங்களுக்கும் எனக்கும் அவர் எப்பவுமே ஃபேவரா தான் இருப்பார். ஆமேன், ஸ்தோத்திரம். ஜட்ஜ் இருக்காங்களோ இல்லையோ, யார் இருக்கிறாங்களோ இல்லையா, கர்த்தர் நமக்கு ஃபேவரா இருப்பார். 118 சங்கீதம் 6வது வசனம். 118 சங்கீதம் 6வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எந்த பிசாசு, எந்த கிரியைகளும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. கர்த்தர் பட்சத்தில் நம்ம இருக்கிறோம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அவர் பட்சத்தில் இருக்கும்போது, அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே ஃபேவராக நடக்கும். சில காரியங்கள் உடனே சிலருக்கு நடந்துட்டே இருக்கா, கர்த்தர் அவங்க பட்சத்தில் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். யோசேப்பு வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் கஷ்டம், ஆனால் அவனுடைய பாதை, கடினமான பாதை முடிவடைகிற அந்த சூழ்நிலையில் எல்லாம் 1 by 1 அவனுக்கு அடுத்து உயர்வு வருது. காரணம், கர்த்தர் அவனுக்கு அந்த இடத்துல ஃபேவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஃபேவரா இருந்தால் நன்மைகள் தடைபடாம வரும். ஆமென். ஆசீர்வாதங்கள் தடைபடாம வரும். உங்க குடும்பத்திலேயே உங்களை டாப்ல ஆண்டவர் வைப்பார். உங்க ஃபேமிலியில யாரும் செய்ய முடியாததை நீங்க செய்யற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, இந்த தேவன் உங்களோடு இருக்கும் போது. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஃபேவரா ஆண்டவர் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உங்களை யார் சபிச்சாலும் உங்க மேல அந்த சாபம் வராது, அவங்க மேலதான் அது திரும்பும். ஆனா உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன சொல்ல போனா, தேவன் யாரோட இருக்கிறாரோ அவங்க கூட நீங்க இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன். நம்மை ஆசீர்வதிக்கிறவங்களை கர்த்தர் எழுப்புவார். உங்களை மனசார ஆசீர்வதிக்கிறவங்களை கர்த்தர் தருவாராக இந்த வருஷத்துல. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? இதே 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவுடைய விருப்பமே அதான், நம்மளை ஆசீர்வதிக்கிறதா ஆண்டவுடைய விருப்பம். ஹல்லேலூயா.
இல்லை நான் காலம்பூரா இப்படி கஷ்டத்தில் கடன்லே வாழ்வேன், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார்னு சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம். அவருக்கு பிரியமே உங்களை ஆசீர்வாதமாக வைக்கிறது தான். நீங்கள் அவருக்குள்ளே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, கேரிங் காட். உங்கள் மேலே அக்கறை உள்ள தேவன். ஸ்தோத்திரம். உங்கள் மேலே அக்கறை உள்ள தேவன். நான் இந்த வேத பகுதியை விட்டு ஸ்தோத்திரம் இந்த போர்ஷனை விட்டு வெளியே போனால் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ட்ரஸ்ட் வர்தி காட். ரெண்டாவதாக, ஃபேவரபிள் காட். மூன்றாவது, கேரிங் காட். உங்கள் மேலே அக்கறை உள்ளவர். உங்களை கேர் பண்ணுறதுக்கு அவர் இருக்கிறாருங்க. என்னை யாருமே விசாரிக்கலை. நான் சுகவீனமாக இருக்கிறேன், என்னை விசாரிக்க கூட யாருமே இல்லை. குடும்பத்தில் விசாரிக்கல, நான் நேசிக்கிறவங்க என்ன செய்யலை, விசாரிக்கலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், எல்லாரை விட சில நேரங்களில் சிலரை கர்த்தரை மறக்கடிப்பார். ஏனென்றால் அவரை வைக்க வேண்டிய இடத்துல யாரையாவது வச்சிருந்தீங்கன்னா உங்களை விசாரிக்க மறந்துடுவாங்க. உங்க நேசிக்கிறதுல கொஞ்சம் குறை வச்ச மாதிரி தெரியும், உங்களுக்கு கோவம் வரும். இவ்வளோ நேசிக்கிறேன், என்ன நேசிக்கலையே. கர்த்தர் சொல்றார், எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த எனக்கு சரியா கொடுத்தா எல்லாம் அற்புதமாக நடக்கும். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக கர்த்தர் என்னென்ன செய்கிறார் என்பது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல சொல்லப்படுமா. ஆண்டவர் அழகா சொல்றார், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல சொல்லப்படுங்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த அளவுக்கு தம்முடைய பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என் பிள்ளைகள் மேல ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்துடக்கூடாது, அவங்க எதிலையா சிக்கிடக்கூடாது, அவங்கள பாதுகாக்க வேண்டும் என்பதில் கர்த்தர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். உங்களை விட உங்களை பாதுகாப்பதில் அதிக அக்கறை கர்த்தரை கொண்டு. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? இந்த தேவன் அழகா நம்மை நடத்துவார். இந்த பிரச்சனையை கர்த்தரே டீல் பண்றார். ஸ்தோத்திரம். அவரே டீல் பண்ணிட்டு வர்றார். பீலையாம் தவறாக எதையும் பேசிடக்கூடாது, அதுல கவனமா இருக்கிறார். என்னாம 22:35 பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், 22:35 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லாரு, நீ போ, நான் சொல்றத மட்டும்தான் என்ன செய்யணும், என் வார்த்தையை மட்டும்தான் நீ சொல்லணும், எதையாவது எக்ஸ்ட்ரா சொல்லிடாத. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே வரக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். ஆமேன். ஸ்தோத்திரம். ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டா ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பீலையாம் இந்த ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். நம்ம மேல அவ்வளோ கேர் எடுக்கிறார். இவன் என்ன பண்ணிட்டான், எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை ஆட் பண்றான். இந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள். என்னாம 23:9 கடைசியில் சொல்லிட்டான். சொல்லி விடுறார். நான் சொன்னதை தான் சொல்லன்னா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பாருங்க, 25ஆம் அதிகாரத்தில் அந்த ஜனங்கள் விழுந்து போயிட்டாங்க. சீக்ரெட்டா வைக்கணும். சில நேரங்களில் ஆண்டவர் எதை சொல்றாரோ அதைத்தான் சொல்லணும். எல்லாத்தையும் கர்த்தர் சொல்றார் சொன்னா சிக்கல் வரும். ஒரு ஆமேன் சொல்லாமா? ஜெபமணி முடிச்சுட்டு கர்த்தர் என்ன சொன்னார், உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதே தான் எனக்கும் சொன்னார். அப்படி இல்லை, குறி கேட்ட மாதிரி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. சிலர் அறியாமல் கேட்குறாங்க, தப்புன்னு சொல்ல வரல. நிறைய பேர் என்கிட்ட நிறைய இடங்களில் ஃபோன் கால்ஸ்லாம் வருது, ஜெபம் பண்ணுறோம், சொல்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வளர்ந்து வர்றவங்க, தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்குள் ஸ்திரமாக வளரும்போது என்ன சொன்னார்னு இல்லை. ஆமேன். கேட்குற தப்பு இல்லை. ஒவ்வொரு முறையும் இதை கேட்டுட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு பிரசங்கத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டார். பெரிய ரெவலேஷனே மெசேஜ் தான். ஆமேன். இதுக்கு இந்த பைபிளுக்கு வெளியே ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை, பைபிளுக்கு வெளியே ஒரு வெளிப்பாடு இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் கேட்டு சொல்லுங்க. ஏன் நம்மளே கேட்ட வேண்டியதானே அவர்கிட்ட. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நிறைய பிரச்சனை தான். சில இடங்கள்லாம், நிறைய இடங்கள்ல பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள், டைவர்ட் ஆகுறாங்க. காரணம் என்னன்னா, இவங்க கர்த்தர்கிட்ட கேட்கறதே இல்லை. அதுக்கு ஒரு ஏஜென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி, ஸ்தோத்திரம், அந்த ஏஜென்ட் மூலமாக தான் போயிட்டு இருக்கிறோம். சிலுவையை எதுக்காகனா ஏஜென்ட்டே கிடையாது, டைரக்டாக அவர்கிட்ட போயிடலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். 2026 என்ன நடக்கும்? யூடியூப்ல யாரெல்லாம் போட்டு பார்த்தீங்க, மனம் திரும்பணும். 2026 என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்க போறது இல்லை. இத்தனை வருஷம் என்ன நடந்தோ அதான் நடக்க போகுது. ஆமேன். அழிவு வரும், பஞ்சம் வரும், அதான் வருஷம் வருஷம் வருது. இதுக்கு
ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல. இதெல்லாம் அடித்து விடுறது. கவனமாக இருங்க. தேவ ஜனங்கள் விழுந்து போயிடக்கூடாது. எல்லாத்தையும் யூடியூப்பில் பார்த்து இங்கே வரும்போது அவ்வளவும் லாக் ஆயிரும். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறக்கே வேர்ஷிப் எடுத்து எல்லாம் கிளியர் பண்ணி வர்றதுக்குள்ளே சர்ச்சு டைமிங் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல திறந்த உள்ளத்தோடு கர்த்தர் எனக்காக ஒரு சர்ச்சை வச்சுருக்கிறாருன்னா அதில் நல்ல வார்த்தையை கேட்டு பலப்பட்டு இதுக்கப்புறம் ஊழியம் செய்யணும். ஆமென், ஸ்தோத்திரம். பூரா நீங்கள் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கிற இல்லை. வாரத்துக்கு 2 மெசேஜ் கேட்குறீங்களா, இடை நாட்கள் கேட்குறீங்க, சந்தோஷம் வர்றீங்க கூட்டங்களுக்கு. அடுத்து போய் நீங்கள் ஊழியம் செய்யணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? 2026 என்னென்ன நடக்கும்? கர்த்தர் பேசினார். ஓப்பன் பண்ணிடாதீங்க, வாழ்க்கை தொலைஞ்சது. என்ன பேசினார்னு ஏற்கனவே உலகம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறமும் என்ன நடக்கும்னு இங்கே ஏற்கனவே சொல்லியாச்சு. இதை ஒழுங்காக படித்தா பிரச்சனையே இல்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்புறம் அதுக்கப்புறம் அதை போட்டு காட்டுவாங்க. பாருங்கள், இவர் சொன்னார், அப்படியே நடந்துட்டு. ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. கர்த்தர் சொன்னது மட்டும்தான் நடக்கும். ஆமென். நிறைய பேரை பிஸ்னஸ் மேனாக உருவாக்கி விட்டுட்டாங்க நம்ம ஆட்களே. அப்படிப்பட்ட நிலையில் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, 2026 தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருக்குள் இருந்தால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். ஒவ்வொரு வருஷமும் இதுதான் ப்ராபசி. பைபிள் அதைத்தான் சொல்லுது. கர்த்தருக்குள்ளே இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்வார்னு பார்த்து ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. ஆண்டவர் நம்ம கூட எப்பொழுதும் இருக்கிறவர். மத்தேயு 28 கடைசி வசனத்தை பாருங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கடைசி வரை நான் இருக்கிறேங்காரு. 26 மட்டும் இல்லை, 27 உயிரோட இருந்தா வருக தாமதிச்சா அப்பொழுதும் நம்மோடு இருப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். உயிர் உள்ள வர, வருக வரும் வரை இயேசு நம்மோடு இருப்பார். நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை விட்டுறாதீங்க. ஆதியாகமம் 16 8 வசனம், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், ஆகாரை கர்த்தர் விசாரிக்கிறார். இதான் கேர் எடுக்கிற ஆண்டவர். சாப்பிட்டியான்னு கூட கேட்க ஆள் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். இவர் நம்மேல் அக்கறை உள்ள தேவன், நம்மேல் கவனமாக இருக்கிற தேவன். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். பிலிப்பியர் 4 வசனம் 7 வசனம், தேவ சமாதானம் அப்பொழுது நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகள், இந்த சமாதானம் உங்களுக்கு இருக்குன்னா உங்கள் மேல் அக்கறை உள்ள தேவனை நீங்கள் நோக்கி பாருங்கள். உங்க மேல கேர் எடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். இந்த தேவனுடைய 3 தன்மைகளை நாம் பார்த்தோம். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 3 காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். விளக்கம் கொடுக்க டைம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. என்னாகமம் 24 2 வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பீழையாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அங்கிருந்து பார்க்கும்போது இந்த ஜனங்கள் 12 கோத்திரமும் ஒரு டிசிப்ளினா இருக்கிறத பார்க்குறான். எல்லாம் ஆர்டர், வரிசை வரிசையாக. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு நமக்கு தேவை, ஸ்தோத்திரம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம். உங்கள் பர்சனல் லைஃப்பில் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிடுவேன், ஒரு தீர்மானம் எடுத்தால் எழும்பிடணும், இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சு முடிப்பேன், முடிச்சிருங்க. ஆண்டவர் சொல்றார், இதை பார்க்கிறார். தேவ ஆவி அவன் மேல் வருகிறது. அது பார்க்கும்போதே ஒரு ஆர்டரா. ஒரு வேலையை ஒரு நாள் செய்கிற வேலையை 10 நாளாக செய்யக்கூடாது. அது ஊழியமாக இருந்தாலும், ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சொந்த வேலையாக இருந்தாலும், குடும்ப பொறுப்பாக இருந்தாலும், அன்றன்றைக்கு செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதுதான் ஆர்டர். எல்லாம் ஒரு சார்ட் போட்டு அழகா, ஸ்தோத்திரம், நீட்டா. எனக்கெல்லாம் டைரி போயிட்டே இருக்கு, நோட்டு போய்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்கும் எல்லா திட்டங்களையும் எழுதி எழுதி, ஸ்தோத்திரம், அதை திரும்ப வெட்டி அதை சரி பண்ணி, சில நேரம் ஒன்றை போடுவோம், அது செட் ஆகாது, திரும்ப மாற்றி. ஆகவே நம்ம எழுதுகிற பழக்கம் இருக்கணும். ஆண்டவர் இந்த டிசிப்ளின் எதிர்பார்க்கிறார், ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை. ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் உங்களுக்கென்று
அந்த கிருபைகளை தருகிறார். இதை பார்க்கும்போது ஆசீர்வாதம் தன்னால வரும். உங்க ஆசீர்வாதத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் சபிக்க முடியல? அந்த இடத்துல ஒரு டிசிப்ளின் இருக்கு. அந்த ஜனங்கள் பார்க்கும்போது அவ்வளவு அழகா, கூடாரங்கள்லாம் வரிசையா இருக்கு. ஆண்டவர் எந்த இடத்துல டிசிப்ளின் இருக்கோ அங்க ஆவியாண்டிய ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா வீடு சுத்தமா, உங்க குடும்பம், நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கையா இருக்கணும். இந்த கட்டுப்பாடு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் வரும்போது நம்மை ஒவ்வொரு நாளும் எப்படி நடத்தணுமோ அழகா நடத்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். உங்க சொந்த முயற்சியில நீங்க கட்டுப்பாடோட இருக்க முடியாது. அதுக்கு தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தரால் நாட்டப்படுகிற அனுபவம். 6ஆம் வசனம் 24, என்னாகுமே 24:6, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள். அப்ப இரண்டாவது அனுபவம் கர்த்தரால் நாட்டப்படுகிறது. நாட்டப்பட்ட இடத்துல உறுதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த சந்தன மரம் பயன் உள்ளது, வாசனை கொடுக்கக்கூடியது. ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சாண்டல் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். இன்றைக்கு பயனுள்ள நிலையில் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். யாரை மாற்றுவார்? கர்த்தரால் நாட்டப்படுகிறவர்கள். நாட்டப்பட்ட இடத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இந்த சர்ச்சில் வச்சிருக்கிறாருன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, கடைசி வரை இந்த சபையில உறுதியா இருந்து ஊழியம் செய்ய கிருபை தார். தீர்மானம் எடுக்கும் போது அங்கங்க பாத்துறாங்க, கை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? நாட்டப்பட்டாதான் கனி கொடுக்க முடியும். நாட்டப்பட்டிருக்கிற அனுபவம் அதுதான் ஆசீர்வாதத்திற்கான ஒரு வழி. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல உறுதியா இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிதான நன்மைகளை காண பண்ணுவார். வாசனை வீசிக்கொண்டே இருக்கலாம். நீங்க ஆண்டவருக்காக நீங்க போற இடத்துல உங்களை தேடி ஆத்துமாக்கள் வருவாங்க. உங்க மேல தேவ பிரசன்னம் இருக்குது. சந்தன மரம் வாசனை உள்ளது, பயன் உள்ளது, ஸ்தோத்திரம், பிரயோஜனமானது. அப்படி இருக்கணும் நம்ம சர்ச்சில். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐயோ, இந்த பொறுப்பை போய் போட்டாங்களே, என்ன செய்யறது? திக்குமுக்கு ஆடிட்டு இருக்கு சிலருக்கு. உங்களை பயனுள்ள பாத்திரமா மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை தருகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நாம் எல்லாரும் இந்த சபையில பொறுப்புள்ளவங்களா இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. தேவ ராஜ்யத்தை நாம் இணைந்து கட்ட வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, பயனுள்ள சந்தன மரமா இருப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்க கையில சில பொறுப்புகள், ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை ஆண்டவர் தர்றாரு. வாசனை வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம பெர்ஃப்யூம் ஏன் யூஸ் பண்றோம்? ஸ்தோத்திரம், வாசனை வரணும். அது மாதிரி ஆண்டவர் நம்மளை நாட்டி வச்சிருக்கிறது எதற்காகனா வாசனை வீசுவதற்காக. இந்த உலகத்துக்கு முன்னால நம்ம எல்லாம் வாசனை திரவியங்களை போல நம்ம வாசனை வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். போகிற இடங்கள்ல, நம்ம படிக்கிற இடம், வேலை செய்கிற இடம், நம்முடைய தொழில் செய்கிற இடத்துல நம்மிடத்திலிருந்து என்ன வரணும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாசனை. ஆமென், ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலையும் அவரை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துறோம். அப்படிதான் நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வாசனை வெளிப்படுத்துகிற ஒரு நபராய் இந்த வருஷத்துல கர்த்தர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஆமென். நாங்க போற இடத்துல எப்பவுமே பிறருக்கு ஆசீர்வாதமா, நீர் தந்த இடத்துல உமக்கு மகிமையா நிற்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். சாட்சி உள்ள ஜீவியம், அதான் வாசனை உள்ள ஜீவியம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நல்ல கவனிங்க, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவில் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. உலகம் முழுசு வாசனை கொடுக்கணும். ஆமென். போற இடங்கள் எல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாட்டப்பட்டவர்கள், நாட்டப்படுற அனுபவம். ஸ்தோத்திரம். நீங்க கனி கொடுக்கன்னா, பிரயோஜனமா இருக்கன்னா,
கமிட்டடாக இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், எப்படி இருக்கணும்? இயேசுவின் சபையில் நீங்கள் அர்ப்பணம் உள்ளவங்களாக இருக்கணும். சபைக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். நாங்கள் வருவோம் பாஸ்டர், போவோம், எங்களை கேர் பண்ணாங்க, அப்படி இல்லை. நீங்கள் கமிட்டடாக இருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு பல வேலைகள் செய்யலாம், பல ஊழியங்கள் நடுவில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சபையில் நீங்கள் அர்ப்பணம் உள்ளவங்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த சபையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில், ஊழிய பொறுப்புகளில் அர்ப்பணம் உள்ளவங்களா இருங்க. உங்களால் இயன்ற மட்டும் அதில் உங்கள் பலத்தை கொடுத்து நீங்கள் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க. உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உங்கள் சந்ததிகளை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது, என்னாகமம் 24:5, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பமும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்பட வேண்டும். எவ்வளவு அழகானவைகள் அப்படின்னு சொல்றது எதனா? பரிசுத்த அலங்காரம் தான். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல நடுவில் என்ன இருக்குன்னா, ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் 12 கோத்திரங்களுடைய கூடாரங்கள். நல்ல கவனிங்க, அப்படிதான் இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 12 கோத்திரங்களும் சுத்தி இருக்காங்க. நடுவில் கர்த்தருடைய பிரசன்னம், உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்த பனிமுட்டுகள். ஆமென். நடுவில் கர்த்தர் இருந்தா, இந்த பரிசுத்தர் நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் இருந்தா, சுற்றிலும் அழகாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இந்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். தேவனுடைய பிள்ளைகளை, தேவ பிரசன்னத்தில் நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருந்தால் உங்களை சுற்றிலும் ஒரு அலங்காரம் இருக்கும். உங்க வாழ்க்கை அழகாய் மாறும், உங்கள் முகம் அழகாய் மாறும். எப்பொழுதென்றால் இந்த பரிசுத்தர் நம் நடுவில் வாசம் செய்யும் போது, இந்த தேவன் நம்முடைய நடுவில் வாசம் செய்யும் போது எல்லாம் அழகாய் மாறும். உங்க வாழ்க்கையில இந்த தேவன் 3 நிலைகள்ல நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். மாற்ற முடியாத ஆசீர்வாதங்களை தர்றார். ட்ரஸ்ட் வர்தி காட், ஃபேவரபிள் காட், கேரிங் காட். இந்த 3 தன்மையோட தேவன் நம்மிடத்துல நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு கட்டுப்பாடு, ஒழுக்கம் நிறைந்த டிசிப்ளினான ஒரு லைஃப், நாட்டப்பட்ட அனுபவம். தேவ சபையில் அதான் வாசனை கொடுக்க முடியும். மூன்றாவது, பரிசுத்த ஒரு அலங்காரத்தோடு நம்முடைய வாழ்க்கை. இந்த அனுபவங்கள் நமக்குள்ள வரும்போது நமக்கென்று கர்த்தர் முன் குறித்த ஆசீர்வாதங்களை, எத்தனை எதிர பிசாசு உங்களை சபிக்க வந்தாலும் யார் சாபமும் உங்க மேல படாது. ஆண்டவர் உங்க கூட இருப்பா. இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று